ஹலோ மக்களே, அஸ்ஸலாம் வலைக்கும். இன்றைக்கி வந்து பாடி போத்தீஸ்க்கு தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யார் யாருன்னா நான், என் பசங்க, என் சிஸ்டரின்லாம் அவங்க பொண்ணு, நாங்கள் 5 பேர் தான் சேர்ந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாடிக்கு போய் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், என்னென்ன வாங்க போகிறோம்ன்ட்டு பார்க்கலாம். நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள். இப்போ வேறு ஸ்கூல்லாம் ஹாலிடேஸ் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலு காலேஜு, அதனால் பசங்களுக்கு வேறு வீட்டில் போரிங்காக இருந்தது. சரி, அதான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, போய் பார்க்கலாம் என்று தான் வந்திருக்கோம். சரவணா ஸ்டோரு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பாடி அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போத்தீஸு. பார்க்கவே சூப்பராக மாளிகை மாதிரி இருக்குது, நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. அதர் போத்தீஸ் கம்பேர் பண்ணால் இது வந்து ரொம்பவே பெருசு தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னவோ மாலுக்கு நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்படியே பார்த்துட்டு இருந்தோம், எங்கே போகலாம் கொஞ்சம் நேரம் நின்று யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறமா பார்த்தோம்னா கீழே வந்து ஜுவல்ஸ் செக்ஷன் இருந்தது, கோல்டு. சரி ஓகே, கொஞ்சம் போய் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது பார்க்கலான்ட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வாங்க எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள். பட் டைம்லாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கல, ஏன்னா பசங்களாம் இருக்காங்கள்ல, ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால் சீக்கிரமாக போய் பார்த்துட்டு, என் பையன் பாருங்கள் இப்போவே வாங்க போகலாம் வெளியில் வேறு செக்ஷனுக்கு போகலான்னு கேட்டுட்டு இருந்தான். அவன் டாய்லாம் வாங்கணுமா. சரி ஓகே வெயிட் பண்ணுப்பா, கொஞ்சம் நேரத்தில் வந்துடும்ன்ட்டு நாங்கள் நின்று சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் ஆன்டிக் கலெக்ஷன், ஹாரம் நெக்லஸ்லாம் இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம். நீங்கள் கோல்ட் ஜுவல்லர்ஸ் எடுக்கணுன்னா இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலெக்ஷன்லாம் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது கல்கத்தா டிசைன்லாம் நிறையவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு, நல்லா யூனிக்காக நல்லா இருந்தது. இங்கே எல்லாமே எல்லா கலெக்ஷனும் இருந்தது. இங்கே பாம்பே டிசைன், அப்புறமா நிறைய வெரைட்டிஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கலெக்ஷன் நிறைய இருந்தது. சரி ஓகே அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அதுக்குள்ளே என் பசங்களுக்கு வந்து பசி எடுத்துடுச்சு, எதனாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு. ஏன்னா நாங்கள் சாப்பிடாம வேறு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா லேட் ஆனால் உங்களுக்கு வந்து க்ரௌட் ஆகிடும், சுற்றி பார்க்க முடியாதுன்ட்டு, அதனால் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். சரி ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வந்திருந்தோம், பக்கத்துலேயே இருக்குது ஃபுட் கோர்ட்டு. சரி பசங்களுக்கு சொன்னோம் என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்கன்ட்டு. ஒருத்தவங்க ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போய் பப்ஸு, கட்லெட்டு, இது எல்லாமே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இந்த காம்போ பிரியாணிக்கு காம்போ வந்து சிக்கன் 65 கொடுத்தாங்க. நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், போனீங்கன்னா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். பப்ஸு, சமோசா, கட்லெட்டு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா திருப்பியும் பர்ச்சேசிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லேடிஸ் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம், செகண்ட் ஃப்ளோருக்கு. இப்போ நியூ இயர் வேறு வருதில்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சரி பசங்க பார்த்துட்டு இருந்தாங்க எதனாச்சும் ட்ரெஸ் எடுக்க. பட் இங்கே பார்த்திங்கன்னா குர்த்திஸ்லாம் ரொம்ப ரேட்டாக இருக்குது. ஷார்ட் குர்த்திஸே எங்களுக்கு பிடிச்சது பார்த்தா உங்களுக்கு 1300 அந்த மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரேட் வந்து
365 இது ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜெயச்சந்திரா சரவணா கம்பேர் பண்ணும்போது போத்தீஸில் உங்களுக்கு எப்போவுமே ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா கிளாத் நல்லாயிருக்கும். இங்கே ஜெயச்சந்திரா சரவணாவில் வந்து கொஞ்சம் கிளாத் மெட்டீரியல் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. பட் போத்தீஸில் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்லாம் சூப்பராக இருக்கும், துணி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஸோ மேபி அதனால் ரேட் அதிகமாக வச்சு விற்கிறாங்க. கிளாத்துக்கு ஏற்ற போல தானே ரேட்டும் இருக்கும். ஸோ அதனால் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, குர்த்திஸ்னாச்சு எதுனாச்சும் இருந்தால் நான் மெட்டீரியல்லாம் வாங்க மாட்டேன், நான் மோஸ்ட்லி ரெடிமேட் தான் எடுப்பேன். சரி குர்த்திஸ் எதுனாச்சும் நல்லா இருந்தால் பார்க்கலான்ட்டு குர்த்தி செக்ஷனுக்கு தான் போகிறோம். குர்த்தி செக்ஷன் பார்த்திங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பட் எங்களுக்கு வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, எதுவுமே பிடிக்கல எங்களுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாப்பும் பேண்ட்டு 795 ஏதோ சம்திங் சொன்னாங்க அவங்க கேட்டதுக்கு. பட் எங்களுக்கு ஒன்றும் பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சரி பார்த்தோம் எதனாச்சும் பிடிச்சி இருக்கிறது இருக்கான்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் குர்த்திஸ் கூட இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குது. என் பசங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஷார்ட் குர்த்திஸு. ஆனால் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நாங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம், எது நல்லாயிருக்கு எது வாங்கலாம். இவ்வளோ கலெக்ஷன் பார்த்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் குர்த்திஸ் தான். பட் இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம தேடி எடுத்தால் ஓரளவுக்கு ரேட் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த அளவுக்கு எங்களுக்கு பொறுமை இல்லை தேடி எடுக்கிறதுக்கு. இதெல்லாம் பாருங்கள். பட் ரேட்டு லாங் குர்த்திஸ்லாம் பார்த்திங்கன்னா 1300 அந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரேஞ்சே கம்மியே இல்லை குர்த்திஸ் கூட. என் பசங்களே வேண்டாம், நாங்கள் வந்து ட்ரெண்ட்ஸ்லேயே போய் எடுத்துக்கிறோம், இங்கே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் பார்த்துட்டே இருந்தாங்க என்னாச்சும் கலெக்ஷன் நல்லா இருக்கான்ட்டு. இந்த பிளாக்லாம் நல்லா இருந்தது. பட் இதுவும் 1500 சம்திங் இருந்தது. இந்த ஒயிட் எல்லாமே நல்லா இருந்தது. பட் கிளாத் நல்லா இருக்குது, தொட்டு பார்த்தா சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு கிளாத் எல்லாம். பட் ரேட்டு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை. என் பொண்ணு இது எடுத்துக்கவாமாம்மா அது எடுத்துக்கவாமாம்மான்னு கேட்டுகிட்டே இருந்தா. திருப்பியும் வந்து பசங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க கலெக்ஷனை பார்த்துட்டு எது வாங்கலாம் எது வேண்டான்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாங் குர்த்திஸ் ஷார்ட் குர்த்திஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் 600 போல், 599 செட்டு. இது அப்படியே வெறும் பேண்ட்டு டாப்பு, ஷால் கொடுக்க மாட்டாங்க. பட் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கன்ஃபியூஸ்லேயே இருந்தோம் வாங்கலாமா வேண்டாமான்ட்டு. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரோம், நாங்கள் எப்போவுமே ட்ரெண்ட்ஸில் தான் வாங்குவோமா. ஸோ நாங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம்.
இந்த சுடிதார் கூட சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிராண்டாக இருந்தது. ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் இந்த மாதிரி போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் க்ரீன் கலர். அப்புறமா ஜென்ஸ் செக்ஷனுக்கு வந்திருந்தோம். அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே பாருங்கள் ஃபோட்டோ எடுக்க நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் நேரம் நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோவில். நல்லா இருக்கு இந்த மிரரில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது. சரி கொஞ்ச நேரம் அப்படியே எடுத்துகிட்டு அப்புறமா ஃபேன்சி செக்ஷனுக்கு திருப்பியும் செகண்ட் ஃப்ளோருக்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, ப்ளெயினாக இருக்குது. அங்கே எல்லாம் வந்து கிறிஸ்மஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க போல். அதனால கொஞ்சம் அங்கங்கே காலியாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இங்கே கீழெல்லாம் பாருங்கள் எல்லாமே காலியாக தான் இருக்குது. ஸோ ஃபேன்சி ஐட்டம் மட்டும் என் பொண்ணு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணான். ஹேண்ட்பேக் செக்ஷனுக்குலாம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் சுத்தமாக ஹேண்ட்பேக்கே இல்லை எதுவுமே. சும்மா ஒரு 4-5 ஹேண்ட்பேக் மட்டும்தான் இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ரோவே காலியாக தான் இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு என் பையன் வந்து டாய்ஸ் எடுத்துக்கிட்டான். என் பொண்ணு ஃபேன்சி ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு பில் போட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். பட் கார் பார்க்கிங் ஆண்ட வந்து நின்று பார்த்தா தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு கார் அப்படியே விழுந்திருக்கு. நாங்கள் எங்கள் கார் எப்போ எடுக்க முடியும்னு கேட்டதுக்கு 1 ஹவர் ஆகும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சி. மெக்கானிக்கல் ப்ராப்ளமாக அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சான். ஒரு வழியாக எங்களோட காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது பார்த்திங்கன்னா இந்த லாம்போகினி கார் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா 3 crores மேலே தானே இந்த காரோட ரேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.